ஹாய் காய்ஸ், நம்ம தமிழ் மீறி சேனல் நட்டு ஷிப்புடனில் எபிசோடு 46 தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். சாக்குராவை இப்படி காயப்படுத்தினது நீதான் நாருட்டோ. ஜீராயாவும் இதே மாதிரி சொல்லி இருந்துருக்கணும், என் நெஞ்ச பொழந்தது நீதான்டான்னு. சொல்லாமல் வர்றது தான் எல்லாம் தப்பு. அவங்களாம் நீ சொன்னால் கஷ்டப்படுவேன்னு அவங்களே அதை மறைச்சிக்கிறாங்க. ட்ரைனிங் அப்போ அடிப்பட்டது. உனக்கு நடந்தது எதுவுமே ஞாபகம் இல்லையா? ஓ, அதுவும் புரிஞ்சுக்கிறானா? எனக்கு பெருசு வச்சது நான் தான்ட்டு. அந்த பிரிட்ஜ் அப்படி ஆக்குனது, அந்த கிரேட்டரை உருவாக்குனது நான் தானா? எஸ். ஆமா, எல்லாம் நீ தான் பண்ண. அப்போ சாக்குராவுடைய காயங்கள் அதுவும் உன்னாலதான். எல்லாமே உன்னால தான். உன் மனசை காயப்படுத்த கூடாதுன்னு தான் அவ போய் சொன்னா. உண்மை தெரியக்கூடாதுன்னு உன்கிட்ட இருந்து மறைச்சா. அவளோட இந்த காயங்களுக்கு நானும் ஒரு வகையில காரணம் தான். நீ மட்டுமே காரணம் நினைக்காத. டீம் ககாஷிக்கு என்ன தலைமையாக்குனதுக்கு முக்கியமா ஒரு காரணம் இருக்கு. அது என்னன்னா, எனக்குள்ள ஒரு விசேஷமான சக்தி இருக்கு. உனக்குள்ள இருக்கிற 9 டெய்ல்ஸ் பவரை கட்டுப்படுத்துற சக்தி இருக்கு. அதனால நீ எதை பத்தியும் கவலைப்பட தேவையில்லை. உனக்கு எதுவும் ஆகாது. ஆனா அதுக்கு நான் எப்பவும் உன் கூடவே இருக்கணும். இவனும் கூட இருக்கணும். அவசரப்பட்டு இப்ப இந்த உண்மைய உன்கிட்ட சொல்லலாமா வேண்டாமான்னு கூட எனக்கு சரியா தெரியல. நம்மளுடைய கண்ட்ரோல் இல்லைனால தான் அவர் கூட இருக்க வேண்டியதாகவே இருக்குது. அதை புரிஞ்சுக்கணும். ஆனா அதை சொல்றதுக்கு ஒரு காரணம் இருக்கு. இந்த சக்தி இருக்கிறதால சாஸ்கேவை இன்னும் வேகமா சந்திக்க முடியுங்கிறதுல சந்தேகமே இல்லை. ஆனா 9 டெய்ல்ஸ் கிட்ட இருந்து நீ அடைஞ்ச சக்தி எதுவும் உன்னோட சக்தி கிடையாது. அதோட சக்தியவே நீ நம்பி இருந்தனா நீ ஒன்ன காயப்படுத்திக்கிறது மட்டும் இல்லாம உன் கூட இருக்கிறவங்களையும் நீ காயப்படுத்துற நிலைமை வந்துடும் நாருட்டோ. இதையும் பெருசு சொல்ல விட்டாருன்னு எனக்கு புரியல. இந்த விஷயம் எல்லாம் உனக்கு முன்னாடியே தெரியும், அப்படிதானே? தெரிஞ்சிருந்தோம் நீ உன் பொறுமையை இழந்து உனக்குள்ள இருக்கிற சக்தியை வெளியிட்டிருக்க. இப்ப அந்த 9 டெய்ல்ஸோட சக்தியை மொத்தமா நான் அடக்கி ஆகணும். ஆனா ஒண்ணு, அதனால நீ பலவீனமாகறன்னு மட்டும் நினைக்காத. ஏன் சொல்றேன்னா, உன் திறமைகளை நான் கண்ணால பார்த்தேன். 9 டெய்ல்ஸ் இல்லைனாலும் நீ பலசாலிதான். கிளாசிக்ல இந்த நொட்டவா எதுன்னு எனக்கு டவுட். ஒரு விஷயத்தை தப்பா புரிஞ்சுக்கிட்டேன்னு புரியுது. உன்னோட இந்த சக்திக்கு 9 டெய்ல்ஸோட சக்கரா காரணம் இல்ல, அது உன் சக்தி தான். அதுதான் அந்த 9 டெய்ல்ஸோட சக்தியை உனக்குள்ள அடக்கி வச்சிருக்க. உங்ககிட்ட இருந்தா உறிஞ்சு அது வருது. சாஸ்கேவை காப்பாத்தணுங்கிற எண்ணம் இருந்தா உன் சக்தியை மட்டும் பயன்படுத்தி அதை பண்ண. சாஸ்கேவை நீ பார்க்கணும்னு நினைச்சீனா உன்னோட பார்வையில பாரு, 9 டெய்ல்ஸ பயன்படுத்தாத. கிளாசிக்லயே அதான் பண்ணோம். சாக்குராவை காப்பாத்தணும்னு நினைச்சேன்னா ஃபாக்ஸ் ஸ்பிரிட்டோட சக்தியை மறந்துட. உன் சக்தியை பயன்படுத்த. நம்பிக்கையை வளர்த்துக்க. முடியும்னு சொன்னது முடியலன்றது தான். ஆனா இப்ப சாசுகேட்ட எக்ஸ்ட்ரீம் பவர் இருக்குல்ல, இல்லாத பவர் தான் இருக்கு. எப்படி சமாளிப்பான்னு தெரியல. இவங்கிட்ட அது ஒரு 90லே அடக்கிற அளவுக்கு இவன்கிட்ட சக்தி இருக்குது. பட் இவன்கிட்ட ரசிங்கன்னு இருக்கு, அப்புறம் அந்த ஷேடோக்குள்ள வந்தாரு. அதை வச்சு பீட் பண்ண முடியுமா? அது கஷ்டம் இல்ல. ஏன்னா ஜாலியா கை கால் கழுவிட்டா. ஒரு வார்த்தை கூட பேசிக்கல ரெண்டு பேரும். நம்ம வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா இதெல்லாம் பண்ணலாம்ல. அதுக்கு வாய்ப்பு இல்ல.
ஏன்னா இது எப்பவும் சுத்தமா இருக்கணும். அப்படி இல்லைன்னா இது கூடிய சீக்கிரமே ஒரு மொக்க கத்தியா மாறிடும். என்னந்திர உங்களுக்கு உடம்பு கச்சிச்சு அதுக்குள்ள? சரி ஆயிடுச்சா? இப்ப பரவாயில்ல, வலி கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி இருக்கு. இன்னும் ஸ்ட்ராட்டஜி பத்தி தான் பேசிட்டு இருக்காங்களா? நருட்டோக்காங்க இது வச்சு செஞ்சுன்னுக்கிறாரு. அட, இந்த விஷயத்த மறந்து போயிட்டேனே. எவ்வளோ நேரம் தான் கழுவுறப்பா. வெள்ளையாக தான்டா இருக்கிற. இன்னும் நத்திரா தேய்ச்சினுக்கிறேன். இன்னும் வெளுத்துற போகிறேன். இப்போதான் புகை காணும் தேடுறேன். எங்க போச்சு? சோக்கரா கிட்ட இருக்கா? இதோ இங்க இருக்கு. அப்படி என்னதான் அதில் இருக்கோ தெரியல. இதுலையாவது அவரோட ஃபீலிங்ஸை கொட்டிக்கிறான் பார்ப்போம். இல்ல, நீங்க 3 பேரும் முதல்ல கிளம்புங்க. நான் இந்த பேக்கிங் வேலையை அப்படியே முடிச்சுட்டு வந்துடுறேன். பரவாயில்ல, நான் ஹெல்ப் பண்றேன். அத்தனை திறக்கூடாதுன்னு பார்க்காம விட்டுருவாளோ? ஆ, இது பிரிண்ட் பண்ண காப்பி கிடையாதே. இது நமக்கு எல்லாத்தையும் நீ தான் கெட்டவன்ற வரைஞ்சியா? மாதிரி தானே ஃபீல் இருக்கு, அதனால தெரியும்னு நினைக்கிறேன். ஹே, இது உன்னோட பிக்சர் புக்கா? நாம போகும்போது நான் அதை பார்க்கலாமா? இல்ல, பார்க்க கூடாது. ஏன்னா நான் இன்னும் இதை வரைஞ்சு முடிக்கவே இல்லை. அது மட்டும் இல்ல, நான் மத்தவங்களுக்கு என்னோட ஓவியத்தை காட்டவே மாட்டேன். ஓ, இது என்னோட அண்ணனுக்கு சொந்தமான புக். பார்த்துட்டேன். தொலைச்சிட்டனே. உன்னோட இந்த கூப்பிட்டானா அப்படியே போனா. ஆச்சரியத்தை கொடுக்குது. ஆனா உன்னை நான் நம்புறதுக்கு ஒரு காரணம் சொல்ல முடியுமா? அங்கதான் அதை விட்டப்பன்னு நினைக்கிறேன். நடந்து வரமா குடும்பம் வந்து தெரியல. ஏதாவது யோசிக்கிறியா சாய்? இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நல்லது. அப்புறம் பார்வையே ஒரு மாதிரி இருக்கே. அவன் யோசிச்சாலே நம்மளுக்கு தான் ஆப்போனண்டா பண்றான். நான் பரிசோதனைகள் பண்ண எனக்கு ஏதாவது பயனோட உடல் கிடைக்குமா? உங்ககிட்ட ஸ்டாக்ல இன்னும் 1-2 இருக்கணுமே. இருக்குது. ஆனா 15-16 வயசுல என்கிட்ட எதுவும் இல்ல. கடைசியா இருந்ததை நாம தான் யூஸ் பண்ணிட்டோமே. இந்த ஸ்க்ரோலை நான் முடிக்கிறதுக்கு எனக்கு இன்னொரு உடல் தேவை. அதுவும் இல்லாம நான் என்ன பண்ணாலும் அது பெர்ஃபெக்ட்டா சாய் எடுக்க போறீங்க. தெரியும்ல. அவனை வச்சுக்கிட்டே எல்லாத்தையும் பேசுறாங்க. காபுட்டு, ஏதான உன்னுடைய பிளட் குரூப்? இல்ல லார்ட் ருச்சிமாரு, என்னோடது ஏபி. அப்படியா? இதை நான் எதிர்பார்க்கலையே. அது தெரிஞ்சிருக்கிற வாய்ப்பே இல்ல. சரி விடுங்க, இப்ப நாம இங்கிருந்து கிளம்பணும். வீட்டுக்கு சீக்கிரம் போகணும்ல. இவ்வளோ இன்ட்டு கொடுக்குறாங்க. சாய் எதனா மண்டையில் ஏறுதா? உன்னதாண்டா பேசுறானுங்க. ஃபுட் இருக்கா? இருக்கு இருக்கு. இவ்வளோ லாங் ட்ராவல் பண்ணுறது. ஏதோ இந்த டயக்ராம கொஞ்சம் பாரு. நம்ம எதிரியை ஒரு கார்னருக்கு தள்ள இது நமக்கு ஒரு நல்ல வாய்ப்பு தரும். ஆனா ஒண்ணு ஞாபகம் இருக்கட்டும், மிஷன் வந்துட்டா நிலைமைக்கு ஏத்த மாதிரி செயல்படணும். நம்ம டீம்ல எத்தனை பேர் இருக்காங்க, எதிரி டீம்ல எத்தனை பேர் இருக்காங்கன்னு தெரிஞ்சு செயல்படணும். என்ன இதெல்லாம்? இந்த புக்ல புரியலையா? ஒருவேளை நிலைமை கை மீறி போச்சுன்னா அப்ப நாம... ஹே, நான் சொல்றத கேக்குறியா இல்லையா? கொஞ்சம் 2 பேரும் இங்க வாங்கல. ஆ? சீக்கிரம், நீங்க இத பார்த்தே ஆகணும். குழந்தமையே வரீங்க சார். என்னாச்சு சாக்குரா?
ஏதாவது பிரச்சனையா? இத பாருங்க. ஹேய், இது சாயோடையதல்ல? இது நாம அங்க பார்த்த பிக்சர் புக் இல்ல? இது அவன் வரைஞ்சது தானே? எஸ். இதுல என்ன இருக்குன்னு சொல்ல முடியுமா? ஏன்னா அதை கண்டுபிடிச்சிட்டோம்னா சாய பத்தின ஒரு சில க்ளூஸ் நமக்கு கிடைக்கும். உண்மைதான். ஆர்வம் அதுக்காக தான் நானும் இதை திறந்து பார்த்தேன், புரிஞ்சுக்க முயற்சி பண்ணேன். ஆனா புரியல. சரி, தரையாமா உனக்கு என்ன புரிஞ்சது? அது என்ன கதைன்னு சொல்லு. இதுல ஒண்ணும் இல்ல. இதுல இருக்கிறது ஒண்ணுமே எனக்கு புரியல. ஆ? ஏன் புரியல? அவளை பேச விட நருட்டோ. இதுல டயலாக்ஸும் வேர்ட்ஸும் எதுவுமே இல்ல. ஆமா, வினோதமா இருக்கு. டயக்ராம் மூலியமா அதுதான் கன்வே புரியல. பண்ணுவான். ஆனா புக்கோட ஃப்ரண்ட் அண்ட் பேக்ல இருக்கிற இந்த பசங்களோட கதை தான் இது. அண்ணன் தம்பியா? ரெண்டு பேருக்கும் ஒவ்வொரு கதை இருக்கு. எந்த பக்கத்துல இருந்து நீங்க ஆரம்பிச்சாலும் அந்த கதை முடியும் போது பாத்தீங்கன்னா கரெக்டா சென்டர்ல வந்து சேருது. கருப்பு முடி இருக்கிற இந்த பையனோட கதையை பார்த்தோம்னா எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். இந்த பக்கம் ஆளுங்க மாறிட்டே இருக்காங்க. எப்பவுமே அவன் மட்டும் ரைட் சைடுல இருக்கான். ஆனா லெஃப்ட்ல இருக்கிற கேரக்டர் ஒவ்வொரு மாறுது. பேஜ்லயும் மாறிக்கிட்டே இருக்கு. பாருங்க. ஒரு நிமிஷம். சக்குரா, அந்த பேஜுக்கு திரும்ப போயேன். ம். நான் நினைச்சது சரிதான். அவனுடைய உடைகளை கொஞ்சம் பாரு. இப்போ திரும்பவும் அந்த பழைய பேஜுக்கே போய் பாரு. அதுல Dress ரொம்ப வித்தியாசமா இருக்கு. எவ்வளவு பெரிய கண்டுபிடிப்பு. ஒவ்வொரு இடத்துலயும் மாறிக்கிட்டே இருக்கு. அப்படியே அந்த வெப்பனையும் பாரு. இதுக்கு முன்னாடி மாறுது. பேஜ்ல அவன் கூட மோதினவனும் இதே தான் வச்சிருக்கான். ஒரு சிக்கலும் செயினும். அந்தந்த உருவமும் மாறிட்டே வரணும் லெஃப்ட்ல இருக்கிற மாதிரியே. ரைட்ல இவங்ககிட்ட ஆயுதம், நெக்ஸ்ட் பேஜ்ல அவங்ககிட்ட இருக்கு. ஆப்போசிட் சைடுல. ஒரு சின்ன பையன் அவன் எதிரிகளை தோக்கடிக்கிறத பத்தின கதை தான் இதுன்னு நினைக்கிறேன். அப்படிதான் தோணுது. ஆயுதம் என் கை ஒவ்வொரு மாறுது. சண்டைக்கு அப்புறமும் அந்த எதிரிங்களோட ஆயுதத்தை இவன் எடுத்து பயன்படுத்துறான். ஒவ்வொரு பேஜ்லயும் இதேதான் திரும்ப திரும்ப நடக்குது. ஆ, கொஞ்சம் இங்க பாருங்க. என்ன சொல்ல வரீங்க? இதுல ஆப்போசிட்டா இருக்கு. ஆமா, மொத்தமும் ரிவர்ஸ்ல இருந்தாலும் வெள்ள முடி இருக்கிற இந்த பையனை முன்னாடி இருக்கிற பையனை மாதிரியே வரைஞ்சிருக்கான். அப்படின்னா இந்த ரெண்டு பேரும் அவங்க வாழ்க்கையில எப்படி பக்குவம் அடையறாங்கன்றத பத்தின கதையா இருக்கணும். ஒரு நிமிஷம், கொஞ்சம் பொறுமையா இருங்க. ரெண்டுமே அவனா இருந்தா? புக்கோடைய ஆரம்பத்துல இருந்து அவங்க ரெண்டு பேரும் சண்டை போடுறாங்கன்னா புக்கோடைய மிடில்ல என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? அவனுக்குள்ள நல்லது கெட்டது மிக்ஸ்ன்னு காட்டுறாங்களா? உன் கேள்வி புரியுது. ஆனா இதுலதான் ஒரு சிக்கல். இதுல பாரு. இது ஏன் இப்படி இருக்கு? எனக்கு ஒண்ணுமே புரியல. வந்து சேர்ந்துட்டாங்களா? குறிச்ச இடத்துக்கு வந்தா எப்படி தப்பிப்பாங்க எல்லாம் ஒண்ணுனா? இதான் சாயின்னு நினைக்கிறேன். பார்க்க பயங்கரமா இருக்கு. மொத்த புக்கையும் நான் புரட்டி பார்த்துட்டேன். ஆனா இந்த ரெண்டு பேஜ் மட்டும்தான் அவன் முழுசா முடிக்காம அப்படியே வச்சிருக்கான். தெரிஞ்சு நல்லவன் தான், ஆனா கெட்ட இதுல மாட்டிக்கிட்டான் அந்த மாதிரியா? என்னால இதை சுத்தமா புரிஞ்சுக்கவே முடியல. இது இன்னும் முழுசா வரைஞ்ச முடியலன்னு சொன்னானே. ஆனா ஏன் முகத்தை வரையாம விடணும்? அவனுக்கு கை பிடிக்க ஒரு ஆள் இல்லைன்றதை காட்டுற மாதிரியா? ஹே, அவனை பாரு. பாக்குறதுக்கு அப்படியே சாய் மாதிரியே இருக்கான்ல. இல்ல எனக்கு தான் அப்படி தோணுதா? அட ஆமா. இது அவனை பத்தின கதையா? அப்படி அப்போ சாய் தானா? இந்த வெள்ள முடியோட இருக்கிற இந்த பையன் இவன் யாரா இருப்பான்? அதான் அண்ணன் சொன்னானே. இத நான் இன்னும் வரைஞ்சு முடிக்கவே இல்லை. என்ன தப்பா நினைக்காதீங்க. என்னோட புக்ஸை நான் யார்கிட்டயும் காட்டவும் மாட்டேன். ஏன்னா இது என்னோட அண்ணனுக்கு சொந்தமானது. இந்த பையன் அண்ணன் தம்பி ரெண்டு பேர். அவனோட அண்ணனா இருப்பானோ? ம்,
நீ கெஸ் பண்ணாதான் உனக்கு ஒரு அவனே அண்ணன் இருக்கானா? சொல்றான். ஏதோ அவன் கெஸ் பண்ண இழந்தானா மாதிரியே எப்படி சொல்றான். இருக்கும்னு யோசிச்சு பாரு. அப்போ எங்களோட உணர்ச்சிகள் உனக்கு புரியும். என்னோட அண்ணனா? ஓ, உங்களுக்கு தெரியாதுல்ல, என்னுடைய அண்ணன் எப்போ இறந்துட்டான். அப்படின்னா இந்த நடு பேஜ்ல இருக்கிறவங்களும் கவர்ல இருக்கிற இந்த 2 பசங்களும் சாயும் அவனோட அண்ணனும் தான். அண்ணனா மிஸ் பண்ணுறான். இதுக்கு பேர் தான்டா ஃபீலிங்கு. எப்போ அவனுக்கு தெரியாமல் போச்சு. என்னப்பா பிறந்துக்கிட்டு போற? சீக்ரெட் பிளேஸ். இது எப்படி விட்டு பின்னாடி வருது பார்த்துக்கிறோம். அக்கா சுற்றி மாதிரியே வச்சுருக்குறானுங்க இந்த பிளேஸு. மலையை குடஞ்சி உள்ளே போகுது. உள்ள போகலாமா? கண்டிப்பா போலாம். சாய் மவனே யோசிடா. நான் ஏன் யோசிக்கிறேன்? அவன் இடத்துக்கு போயிட்டா முடிஞ்சிச்சு. விட்டு பார்த்துச்சா? இங்கே தான் இருக்கு. உள்ள போக முடியாது அவரால். உள்ள பணம் கண்டுபிடிச்சு போயிட மாட்டானா? அது அங்கதான் இருக்கு. இது அவன் அண்ணனாக இருக்க வாய்ப்பு இருக்கா கேப்டன்? அப்படியும் இருக்கலாம். என் க்ளூன் தான் என்கிட்ட பேசுது. அது அவங்க லொகேஷனை கண்டுபிடிச்சிருச்சு. ஒருவேளை சாயந்தரம் கூட அங்கே மாட்டிட்டு இருக்கலாமா உரைச்சிக்கிட்ட? அது எவ்வளோ வாலண்டியராக நானும் வரேன்னு சொன்னது ஒருவேளை அப்படி இருக்குமோ? சாஸ்கியாவை பார்க்க வரான்னு தோணுது. ஆனால் அது செத்துட்டேன்னு சொன்னால் இருந்தாலும் டவுட்டாக இருக்கும். உண்மை சொன்னா பொய் சொன்னான்னு தெரியல. உங்கள் அண்ணனையும் உரைச்சி எடுத்துன்னு போயிருப்பான்னு நினைக்கிறியா? அப்படி ஏதாவது இருக்குமோ? சாஸ்கேவா? அது அவனே தான். எப்படி மாறி போய் நிற்கிறான்? அவனாது மண்டையை பார்த்தா அப்படிதான் இருக்கு. ஏன் மண்டையா நீயா? அவன் தான். நீங்க தாமதமா வந்துட்டீங்க. குரல்ல ஒரு மாதிரி இருக்கு. இந்த எபிசோடு சூப்பராக இருந்ததுங்க. எனக்கு வந்து இப்பயும் பெருசு மேலே தான் கோவம் வந்துச்சு. ஏன்னா அவருக்கும் இது நடந்தப்போ அப்போவே இது அவர் புரி வச்சுருந்துருக்கலாமோ, ஏன் விட்டார் அப்படின்ற மாதிரி இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இவங்கெல்லாம் வந்து நருட்டோ இன்னும் குழந்தையாவே பார்க்குறாங்களோ, அவனுக்கு இதெல்லாம் வந்து அவன் பாவம், அவனுக்கு வலிக்குள்ள இதெல்லாம் சொன்னான்ட்டு இப்போது சாக்கரா எப்படி இது சொன்னால் அவன் கஷ்டப்படுவான் அப்படின்ட்டு பெருசாக அதே மாதிரி தான் நினைக்குது. அப்போ எப்படி தான் அவனுக்கு புரியும்? இவ்வளோ நீங்கள் பார்க்குறீங்க செய்கிறீங்க, பட் அவனுக்கு அந்த பொறுப்பு வரணும்னா இதெல்லாம் நீங்கள் அவனுக்கு சொன்னால் தானே தெரியும். சொல்லாமல் எல்லாம் மூடி மறைச்சினே இருந்தால் அவன் என்னத்தை தான் அப்போ தெரிஞ்சுப்பான். இப்போ எமட்ட சொன்னது ஏதோ ஒரு மூளைக்கு ஏறுதில்ல, அந்த மாதிரி நீங்களும் சொல்லியிருந்தா பாரு நீ ஏன்னு அடிச்சிருக்கேன்னா அப்போவே அவன் திருந்திருப்பான், அவன் கோவத்தை கண்ட்ரோல் பண்ண என்ன ட்ரை பண்ணியிருப்பான். ஸோ நீங்கள் அது தவற விட்ட மாதிரி இருக்குது. ஆனால் சாயது வந்து பல கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது, இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோன்ற மாதிரி. ஆனால் இப்போ என்ன தோணுதுன்னா, ஒருவேளை சாசிக்க எப்படி இருக்கா என்ன பார்க்கறதுக்கு அவன் இடத்துக்கு கண்டிப்பாக வந்தாகணும். அதுக்கு இந்த இந்த வழியை யூஸ் பண்ணிக்கிட்டானோ, உள்ளே வந்து எப்படி இருக்குது என்ன இருக்குன்னு பார்க்கறதுக்காக வந்தானா அப்படிங்கிற மாதிரி இப்போ தோணுது. என்னன்னு தெரியல. ஏன்னா இப்போது லெட்டரில் கொடுத்து அமிச்சது மேபி வந்து வேறையாக இருக்கலாம், பட் டான்ஸோ தான் இவனை வளர்த்தது. ஸோ என்ன பிளானுக்காக இவனை இப்படி உருவாக்கியிருக்கானே நம்மளுக்கு தெரியாது இல்லையா. பர்சனலாக அவன் நிறைய இவனுக்கு சொல்லி கொடுத்து தானே வளர்த்துருப்பான். ஸோ மிஷினுக்கு அனுப்புறதுக்கு முன்னாடியே அவன் பர்சனல் கொடுத்துருக்கானா, பர்சனல் இன்னும் நிறைய சொல்லியிருக்கலாம். இந்த பிளான் நான் இதெல்லாம் யோசிச்சிருக்கான்னு அவன் வேற ஒரு பிளான் வச்சுருக்கலாம்.
இந்த லெட்டர் இதெல்லாம் கூட இவங்களுக்கு கண்கட்டு வித்தியாக காட்டிட்டு பர்சனலாக இவங்களோட இது வச்சுட்டு இருக்காங்களோ, சாய்க்கு டான்ஸோக்கு மட்டும் தெரிஞ்ச ஒரு சீக்ரெட் இருக்குமோன்னு எனக்கு தோணுது. ஏன்னா இங்கே நடக்கிறதெல்லாம் பார்க்க அப்படி தோணுது. இவங்க கண்ணு எனக்கு என்னமோ சாஸ்கே மேலே இருக்கிற மாதிரி இருக்குது. எனக்கு உரட்சி மேலே கண்ணாக இருக்கிற மாதிரி தெரில. சாஸ்கே மேலே இவன் இங்கே வில்லேஜ் விட்டு தானே போயிருக்கான். ஸோ டான்ஸோக்கு வந்து இப்போது இவன் மேலே கண்ணாக இருக்குமோ, இவன் துரோகம் பண்ண வந்தானன்ட்டு இவனை ஃபோக்கஸ் பண்ணுறானோன்னு ஒரு டவுட் இப்போ இருக்கு. நார்மலா வந்து உரைச்ச இடத்துக்கு வரவே முடியாது, அவ்வளோ ஈஸியெல்லாம் வர முடியாது, சண்டை போடணும், பெரிய பேட்டிலே நடக்கும் அதுக்கு. ஸோ இப்போ இவன் வந்து உங்க கூட வரேன்னு சொல்லி ஈஸியா வந்துட்டான் உள்ள வந்து சாசிக்கவும் பார்த்துட்டான். ஸோ ஒரு நாள் இதுதான் ஒரு பிளானா இருக்குமான்றது தெரியல. அப்போ டான்ஸோ இப்போ என்னன்னு சொல்கிறது, அப்போ லீஃப் வில்லேஜ் இப்போ அதே தான் திரும்ப கமல்ஹாசன் மாதிரி தான் கேட்டு நீங்கள் நல்லவரா கெட்டவரான்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இவன் கண்ணு இப்போ சாஸ்கே மேனா அப்போ சாஸ்கேவை போட்டு தள்ளுறது பிளானா அப்படின்னு ஒன்று தோணுது. ஆனால் வெளியே காட்டிக்கிறது எப்படி இருக்குன்னா இவங்க மேலாம் பகை இருக்குது, ஸோ ஒக்காகி ஆகிறதுக்கு இவன் பிளான் பண்ணுறான் தான் வெளியே பார்க்கறதுக்கு தோணுது. உள்ளே நடக்கிறது வேறையாக இருக்குது. ஸோ எதுவாக இருக்குன்றது கன்ஃபியூஷனே தான் இருக்குது. அது அந்த முடிவு தெரியறப்ப தான் தெரியும் அந்த மண்டை எது யோசிக்குதுன்ட்டு. ஒருவேளை ஆகாஷுக்கு மேலே இப்போ லீஃப் வில்லேஜுக்கு ஒரு வெறுப்பு இருக்குல்ல, ஒருவேளை இட்டாச்சியோட தம்பின்றதுனால இவனை இது பண்ணலான்னு சொல்லிட்டு அப்படியே தான் ட்ரை பண்ணுறாங்களான்னு தெரியல. இருக்கலாம். ஆமாம்ல, அது ஒரு பாயிண்ட்டும் இருக்குது. அப்படி கூட இருக்கலாம். பட் அவனே அது செய்ய தானே போகிறான். நீங்கள் என்ன பர்சனலாக வேறு கூப்பிட்டு சொல்கிறது, அவனே வெளியில் தான் இருக்கிறான் டச் மேலே. நீ சொன்னாலும் சொல்லனாலும் இவ்வளோ தூரம் அவன் வந்து உரைச்சிக்கிட்ட ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருக்கிறது அதுக்கு தானே. இவன் வந்து இட்டாச்சி அழிக்கிறதுக்கு, பட் இட்டாச்சியை கடுப்பு ஏற்றணும், இட்டாச்சி எதனாவது பண்ணணும்னா தம்பி எதனாவது பண்ணா வருவான் அப்படி இல்லை, இவனை வச்சு நம்ம கைக்குள்ளே வச்சுட்டு எதனாவது பண்ணலாம், அப்படி எப்படி வேணாலும் இருக்கலாம்ல இவனை வச்சு பண்ணுறதுக்கு. தெரியலையே, அப்படிலாம் தெரில எனக்கு. பிளான் ஆனான்றது அவன் ஒரு சின்ன இன்ட்டு கிடச்சா போதும். ஏன்னா இவங்களும் எல்லாமே இன்ட்டு வச்சு தான் பேசிட்டாங்க. ஏதாவது ஒன்று தெரிஞ்சால் போதும். இப்போது சாயுது கூட இந்த புக்கை வச்சு இவங்க இவ்வளோ ஆராய்ச்சி பண்ணதில் என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா ஒன்றும் கண்டுபிடிக்கல. கடைசி வரைக்கும் ஒன்றுமே தெரில. அந்த இமேஜ் பார்க்கறதுக்கு எப்படி இருக்குன்னா அவன் தனிமையாக ஃபீல் பண்ணுறான்றதை காட்டுற மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. அவன் யாருன்னா அவன் முகத்தை வரையில, அவனுக்கும் தெரியல, பக்கத்தில் இருந்தது யாருன்னு தெரியலன்ற மாதிரி அவன் குழப்பத்தில் இருக்கான் அப்படின்ற மாதிரி இருக்குது. தனிமையாக இருக்கிறான்றது தான் அந்த டயக்ராம் பார்க்குறப்போ எனக்கு ஃபீல் ஆச்சு. ஆனால் மிஸ் பண்ணுறான், அதுதான் எனக்கு புரிஞ்சிச்சு. இவங்க என்ன யோசிச்சாங்க அண்ட் வந்து இவர் ஷாக் ஆனார். அவர் ஏதோ ஒன்று யோசிச்சார், டக்குன்னு ஒரு இது ஷாக் ஆனார். அதுக்குள்ளே அங்கே உட்லேருந்து தகவல் வந்துச்சு, அப்படியே மாறிட்டார். ஸோ அவருக்கு ஏதோ ஒரு விஷயம் தெரியுமோ அப்படின்ற மாதிரியும் தோணுது. இப்போ சாசிக்கே வச்சு உரைச்சி மரம் என்ன வேணால் பண்ணலாம், லீஃப் வில்லேஜுக்கு ஆப்போசிட்டாக அதை அழிக்கிறதுக்கு என்ன வேணால் செய்யலாம். இப்போது உரைச்சி மரம் கையில் சாசிக்கே வச்சுட்டு என்ன வேணால் பண்ணலான்னா இப்போ டான்ஸோக்கும் அதுதான் ஆசையே, லீஃப் வில்லேஜை நம்ம கண்ட்ரோலில் இருக்கணும், ஒக்காகே அழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஒருவேளை சாசிக்கே அவன் வச்சு பிளான் பண்ணி லீஃப் வில்லேஜுக்கு ஆப்போசிட்டாக திருப்பி அப்படி கூட என்னாவது பண்ணுவானோன்றதும் தோணுது. இருக்கலாம். அதுக்கு உரைச்சி விட மாட்டானே அவன் ஒரு பிளான் வச்சுன்னுக்கிறான். அவன் உடம்பை எடுத்துக்கணுன்றதுக்காக தான் அவர் வளர்த்துனுக்கிறாரு கஷ்டப்பட்டு. உனக்கு தூக்கி குத்துருவானா அவன், அதுக்கு மேலே சைக்கோ. ஸோ இவங்களுக்குள்ள தனியாக ஒரு ஃபைட் வரும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி டான்ஸுக்கும் உரைச்சிக்கும் வந்தால் கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. சாஸ்கேக்காக இவனுங்க அடிச்சுப்பானுங்க போல இருக்குது. ஸோ என்ன சொல்கிறது, சாஸ்கேவை நம்பி தான் இப்போ நிறைய பேர் இருக்கிறாங்கன்ற மாதிரி தான் தோணுது. அவனுக்கிட்ட அவ்வளோ பவர் இருக்குன்றதுனால இவனை வச்சு எப்படி வேணா, ஏன்னா அவன் என்ன சொல்கிறது ரொம்ப ஆத்திரக்கார, எதையுமே யோசிக்க மாட்டான். ஃபுல்லாக கோவத்தில் வெஞ்சன்ஸில் இருக்கான். ஸோ அந்த வெஞ்சன்ஸை நம்ம எப்படி வேணால் யூஸ் பண்ணிக்கலான்றதுக்கு இவனுங்களாம் பிளான் பண்ணுறாங்களோன்னு தோணுது. தெரியுதாடா சாஸ்கே மண்டை, உன் கோவத்தினால முன்கூட்டியே யோசிக்கிறதுனால உன்னை வச்சு எத்தனை பேர் பிளான் பண்ணுறானுங்க. இதுக்கெல்லாம் காரணம் நீ யோசிக்கல. ஓகே, இதோ நம்ம வீடியோ முடிச்சப்போ மறக்காமல் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.